ஓம் தத்புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் உத்தர் பிரஜோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிங் கான் பாலிவுட் பாட்ஷா, ஒரு இந்திய நடிகராக இருந்து உலகம் ஃபுல்லும் ரசிகர்கள் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர். அதே போல் ஃப்ரான்ஸில் ஒரு இந்திய நடிகருக்கு காயின் வெளியிடப்பட்டது இதுவே முதல் முறை. அப்படி பல உலக சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் திரு ஷாருக் கான் அவர்களுடைய ஜாதக பலனை பார்க்குறதுல நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஷாருக்ஜியோட ஜாதகத்தோடு ஒத்து இருந்தால் நீங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நடிகராகவோ, இசையமைப்பாளராகவோ, இயக்குனராகவோ, கேமராமேனாகவோ வர்றதுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும். மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஜாதகமும் அவர் ஜாதகமும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு பாருங்கள். அவர் அளவுக்கு இல்லாட்டியும் அவருக்கு ஈக்குவலாக ஒரு 30% 40% ஜெயிக்கிறதுக்கு கட்டாயம் சான்ஸ் ஏற்படும். ஸோ ஜாதகத்தை பார்த்து, அதாவது ஷாருக்ஜியோட ஜாதகத்துக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்களே ஒரு மதிப்பீட்டை ஏற்படுத்திக்கலாம். வாங்க ஷாருக்ஜியோட ஜாதகத்தை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஷாருக்ஜி பல வருஷமாக பாலிவுட் பாஷாவாக கோல் வச்சுட்டு வராரு. இவர் மிகப்பெரிய பேக்ரவுண்டை சார்ந்தவரெலாம் கிடையாது. இவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. இவர் ரொம்ப மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் தான். இவர் அப்பர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது. மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர் தான் இவருடைய அப்பா. ஸோ தன்னுடைய கல்வி தகுதி, ஸ்பீடாக டயலாக் பேசக்கூடிய திறமை, சினிமாவில் ஆர்வம், இதை மட்டும் வச்சு மிகப்பெரிய அளவில் பாலிவுட் பாஷா கலைக்கு கொண்டிருக்கும் திரு ஷாருக் கானுடைய ஜாதகத்தில் சிம்ம லக்கணம். சூப்பர் ஸ்டாருக்கு இதே சிம்ம லக்கணம் தான், இவருக்கு சிம்ம லக்கணம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் 5ல் சுக்கிரன், இவருக்கு 5ல் சுக்கிரன். 5ல் சுக்கிரன் இருந்தாவே ஸ்டைலால், ஸ்பீடால் அவங்க புகழ் பெறுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட ஏக் சப்லா தோ சப்லா தீன் சப்லா சார் அப்படின்னு ஸ்டைலான ஹிந்தி பேசுவார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். அதே போல் ஷாருக்ஜியும் ஹே கிரண் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவர் படம் பார்த்திங்கன்னா, அவரோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாவே அவங்க படு ஸ்டைலிஷாக இருப்பாங்க. தன்னுடைய ஸ்டைல் நடிப்பால், ஸ்டைல் பேச்சால், வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலால், வித்தியாசமான ஹேர் ஸ்டைலால் பாருங்கள். இவருடைய ஹேர் ஸ்டைலும் சரி, ரஜினி சாருடைய ஹேர் ஸ்டைலும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ரஜினி சாருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இவங்க ரெண்டு பேருடைய பேச்சாற்றல், ஸ்பீடாக பேசக்கூடிய திறமை. இவர் பேரே ரயில் காடி. சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது இவருடைய பேர் இவருடைய பெட் நேம் ரயில் காடி மாதிரி ஸ்பீடாக டக்கு பேசிகிட்டே போவார். சிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி சாரும் ஷாருக் சாரும் கிட்டத்தட்ட ஸ்டைல் நடிகர்கள். ஒரே லக்கணம், ஒரே மாதிரியான சுக்கிர அமைப்பு. அதனால் ஒரே மாதிரி ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாராக திகழ்கின்றார்கள். ரஜினி சாருக்கும் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஜப்பானில் ஃபேன்ஸ் இருக்குது. அதுமாதிரி இவருக்கும் UAE, அரபு கண்ட்ரீஸ், ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வேர்ல்டு வைடாக ஃபேன்ஸ் இருக்காங்க. இவருக்கு 3ல் சூரியன் நீசம். சூரியன் நீசமானாவே தந்தை சீக்கிரம் டெத் ஆகிடுறாங்க. ஸோ இவருக்கும் சூரியபவன் நீசத்தில் இருக்கிறதால இளம் வயதிலே தந்தை எழுந்துட்டார். 4ஆம் வீட்டில் புதன், கேது மற்றும் செவ்வாய் பவன் ஆட்சி. அதனால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு. இம்போர்ட்டர் காரில் பவனி வராரு. ஆயிரக்கணக்கான கோடிக்கு இவருடைய பங்களாவே இருக்குது. அதாவது பேன்ஷானில் இவருடைய பங்களாவே பல ஆயிரம் கோடி சொத்துக்கு உரியது. அதாவது அந்த பங்களா ப்ளஸ் அதை சுற்றியும் ஏக்கர் கணக்கில் எம்டி லேண்ட் இருக்குது. ரொம்ப ப்ரைவேட்டான மிக பிரம்மாண்டமான பங்களா அது. ஸோ 4ஆம் வீடுன்றது தாயார், வீடுமனை, வாகனம், சொத்து சேர்க்கை. அந்த சாணத்தில் கேதுபவன் உச்சபலம் பெற்றதும், அந்த சாணாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றதும் மிக சிறந்த நல்ல வீடுமனை, வாகனம், சொத்து சேர்க்கை இவருக்கு தந்தது. வேர்ல்டு வைடாக இவருக்கு நிறைய இடத்துல ஹோட்டலுக்கு, துபாயிலையும் சரி, சவுதி அரேபியாலையும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையும் சரி இவருக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு நிறைய கம்பெனியில் ஷேர் இருக்குது. அதே போல் புதன் 4ல் இருக்கிறதால நல்ல பேச்சாற்றல், அறிவாற்றல், நல்ல எஜுகேஷன் குவாலிட்டி, ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசுவார். 5ல் சுக்கிர பகவான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரஜினி சார் மேலே இவரும் ஒரு ஸ்டைலிஷாக நடிகர்னு. அதே போல் 6ல் சந்திரன். ரஜினி சாருக்கு இதே மாதிரி 6ல் சந்திரன் தான். 6ல் சந்திரன் இருந்ததால் இளம் வயதிலே இவருக்கும் தாயார் டெத் ஆகிட்டாங்க. ஸோ சூரிய நேசமாகிட்டதால் தந்தையார் டெத் ஆகிட்டார் இளம் வயதிலே. அதே மாதிரி சந்திர பகவான்
6ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால தாயார் இளம் வயதிலே மரணம் அடைஞ்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டாருக்கும் அதே மாதிரி ஒரு அமைப்பு தான். 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாவே கலப்பு திருமணம், ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இவர் வந்து கௌரி தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். அவங்க வந்து ஹிந்து. ஸோ இப்படி கலப்பு திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால், 7ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தால் தருது அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஜாதகம்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி வருது பாருங்கள். உண்மையாக சில பேர் சொல்கிறாங்க ஜாதகம் போய் அப்படி இப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. ஜாதகம் 100% உண்மை. சில டுபாகூருங்க ஜாதகத்தை தப்பாக சொல்லி ரெப்புடேஷன் கெடுக்கிறாங்க, அதான் உண்மை. 10ஆம் வீட்டில் ராகு. ராகு வந்து கடல் கடந்த பயணம், மற்ற வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தில் ராகுபவன் இருக்கிறதால உலகம் ஃபுல்லையும் இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. உலகம் ஃபுல்லும் இவருக்கு இன்கம் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நிறைய நாட்டில் இவருக்கு ஃபேன்ஸு, வெறித்தனமான ஃபேன்ஸு, நிறைய பிஸ்னஸ்ஸு, வேர்ல்டு வைடாக இவர் பாப்புலராக இருக்கார். உலகத்தில் எந்த கண்ட்ரிஸ் போயிட்டாலும் சரி, அது மலேசியா அரசாங்கமாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ் அரசாங்கமாக இருக்கட்டும், துபாய் அரசாங்கம், யூஏஇ அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், நிறைய நாட்டினுடைய அரசாங்கங்கள் இவருக்கு வந்து நிறைய வெகுமதிகளையும் பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் தந்திருக்காங்க. நிறைய அரசாங்க அங்கீகாரம் பெற்றிருக்கார். அதே போல் லாபஸ்தானத்தில் குருபவன், லாபஸ்தானத்தில் குருபவன் இருந்தாவே தங்க தாம்பலத்தில் மற்றவங்களாம் வந்து தாங்குவாங்க அவரை. அதாவது குருபவன் வந்து தங்கத்துக்கு அதிபர், பொண்ணுன்றதால கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடியவும். ஷார்ட்டாக சொல்லப்போனால் அவங்க வீட்டில் பெட்ரூம் கூட தங்கத்தால் அலங்கரிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்தரமான அமைப்பு இது. பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இது. ஸோ இவர் வந்து கிரிக்கெட்டில் இந்த கொல்கத்தா அணி அதை வந்து சொந்தமாக வச்சுருக்காரு. அந்த டீமுடைய ஓனர் இவர். எப்போ இவர் கிரிக்கெட்டில் வந்து அந்த டீமை குத்தகைக்கு எடுத்தாரோ அதுக்கு பிறகு இவருடைய பண மதிப்பு பல மடங்கு எகிரிடுச்சு. ஸோ இவருடைய சொத்து மதிப்பு 20,000 கோடிக்கு மேலே. அதாவது அவர் வரி கட்டுறது, டேக்ஸ் கட்டுறதே எவ்வளோ, இன்னும் மறைமுகமாக எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கோ, எங்கெங்கே இருக்கோ. நான் அவரை தப்பாக சொல்ல வரல. அதாவது இந்தியாவில் இருக்க சொத்து மதிப்பு, நமக்கு தெரிஞ்ச சொத்து மதிப்பு இப்படி தெரியாமல், நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது அவருக்கு தான் தெரியும். ஸோ இப்படி பல 1000 கோடி சொத்து மதிப்பு இவருக்கு இருக்குது. அதே போல் குருபவன் வந்து சுக்கிரனை பார்க்குறாரு. ஒரு விஷயம், நம்ம என்ன தொழில் செய்வோம், எதில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் எந்த தொழில் செஞ்சால் டெவலப் ஆவேன், எதில் செல்வம் சேர்க்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு. சுருக்கமான ஷார்ட்கட்டான ஒரு விஷயம், சின்ன குழந்தை கூட புரிஞ்சிக்கலாம் இந்த விஷயத்தை. குருபவன் எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகத்தினுடைய துறையில், ஆதிபத்தியத்துக்குரிய துறையில் முழு மூச்சோடு செயல்பட்ட கட்டாயம் வெற்றி உண்டு. குரு சுக்கிரனை பார்க்குறாரா, சிங்கிங், டான்ஸிங், மியூசிக், கலைத்துறையில் புகழ் பெறலாம். செகண்டரியாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்டு, ஸ்வீட் ஸ்டாலு, காஃபி ஷாப்பு, உணவு பேக்கேஜ் பண்ணக்கூடிய தொழில்கள், கலர்ஃபுல்லான இடம், டெக்கரேஷன் பண்ணக்கூடிய இடங்கள், மேக்கப் சாதன பொருட்கள், இது மாதிரி சுக்கிரனுக்குரிய தொழில்கள் என்னென்னவோ அதில் ஈடுபட்ட கட்டாயம் வெற்றி உண்டு. ஸோ சில பேர் சொல்கிறாங்க சுக்கிரன் குருவும் பார்த்துக்கிட்டா தேவகுரு அசுரகுரு 2 பேருக்கு ஆகாது, ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பலனை தரணும், அப்படிலாம் கிடையாது. குருபவன் புதனை பார்த்தா கல்வியில் புகழ் பெறுவார், பேச்சில் புகழ் பெறுவார், அறிவாற்றலில் புகழ் பெறுவார். சூரியனை பார்த்தா அரசியல், அரசாங்கம், மருத்துவத்துறையில் புகழ் பெறுவார். செவ்வாயை பார்த்தா நிலபுலன், வீடுமனை, வாகனம், சட்டம், காவல்துறை, இராணுவம், நிர்வாகம், இது சம்மந்தமான விஷயங்களில், அப்புறம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இது மாதிரி துறைகளில் புகழ் பெறுவாங்க. இவருக்கு சுக்கிரனை குரு பார்க்குறதால சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய, இந்த ஏஷியானுடைய மிகப்பெரிய ஹீரோவாக இவர் இருக்கார். இந்த ஏஷியாவிலே மிகப்பெரிய சேலரி வாங்குறது இவர் தான். ரஜினி சாருக்கு விட ஃபஸ்ட்டே வந்து இவர் தான் இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு. ரஜினி சாரும் ஈக்குவல் தான், ரஜினி சாரும் ஷாருக்கும் ஈக்குவல் தான். இருந்தாலும் அது ஹிந்தின்றதால, ஹிந்திக்கு வந்து ஆடியன்ஸ் அதிகன்றதால 40-50 கோடி பேர் மேலே இருக்காங்க ஹிந்தி ஆடியன்ஸுன்றதால இவர் கொஞ்சம் அந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்கார். நம்ம சூப்பர் ஸ்டாரையும் கொஞ்சம் மிஞ்சி இருக்காருன்னு வச்சிங்களேன். ஆக மொத்தத்தில் சூரியனும் குரு பார்க்குறாரு பாருங்கள். அதனால் உலகம் ஃபுல்லும் பல நாடுகள்கிட்டருந்து விருது வாங்கியிருக்கார். அதே போல் இவருக்கு வந்து
சனீஸ்வர பகவானையும் குரு பார்க்குறார். அதனால் நீண்ட ஆயுள் இருக்குது. இவர் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நிறைய டஸ்ட்டுக்கு வந்து இடது கை தரது வலது கை தெரியக்கூடாது, வலது கை தரது இடது கை தெரியக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல தங்கமான மனசுக்காரர் தான் இவர், திறமையான நடிகர். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் புகழ் பெறணுன்னா சுக்கிரபவனை குரு பார்த்தா மிகப்பெரிய அளவில் கலைத்துறையில் சினிமா இண்டஸ்ட்ரியில் புகழ் பெறுவாங்க அப்படின்னு நம்ம இவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ரஜினி சாருக்கும் இவருக்கும் சில அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்குது. இவருக்கும் சூரிய சந்திரன் சரியில்லை. குரு பார்வை பெற்று யோகம் அடைகிறது அது அடுத்த விஷயம். ஆனால் ஃபஸ்ட் ஹாப்பில் சூரியனுக்கு கெட்டிருக்கார், சந்திரனுக்கு கெட்டிருக்கான்ற மாதிரி அமைப்பில் தாய் தந்தையரை இளம் வயதிலே வந்துட்டார். ரஜினி சாருக்கும் அதே போல் ஒரு அமைப்பு தான். அதே போல் இவருக்கு 5 சுக்கிரன். ஸோ 2 பேருமே ஸ்டைலிஷான டைலாக் டெலிவரி பண்ணக்கூடியவங்க, ஸ்டைலிஷான ஆக்டர்ஸ், ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுறவங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பாலிவுட் பாஷா வலம் வரக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கார் இவர். அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் ஏஷியனுடைய மிகப்பெரிய ஸ்டாரில் ஒருவராக விளங்குறாரு. ஸோ சிம்மலக்கணத்தில் பிறந்து சுக்கிரபவனை குருபவன் பார்த்தா மிகப்பெரிய யோகம் தனலாபம் ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெளிவாக விளங்குது. இவர் வந்து மேல்மேலும் பல உயரிய விருதுகளை பெறுவார் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுது. நன்றி நண்பர்களே.